இந்தோனேஷியாவைச் சேர்ந்த கடற்தொழிலாளி ஒருவர் மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் தடமிலக்கம் 370 எந்த இடத்தில் கடலுக்குள் போனது என்பது தமக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். தமது கண்ணுக்கு முன்னே அந்த விமானம் நூலருந்த பட்டம் போல ஆடி ஆடி கடலுக்குள் சென்றது என்றும், விமானம் கடலுக்குள் போன இடம் எது என்பதை தமது ஜிபிஎஸ்ஸில் பதிவு செய்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ரோஸ்லே குஸ்மின் என்ற பெயருடைய இந்தோனேஷியாவைச் சேர்ந்த இந்த கடற்தொழிலாளி கோலாலம்பூர் அருகேயுள்ள சபாங் ஜாயாவில் செய்தியாளர்கள் முன்னிலையில் இந்த தகவலை வெளியிட்டார். உலகின் விமானத்துறை வரலாற்றில் மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் தடம் இலக்கம் 370 மாயமாக மறைந்தது மிகப்பெரிய மர்மமாகவே இன்னமும் உள்ளது. 2014 ஆண்டு மார்ச் மாதம் 8 நடைபெற்ற சம்பவம் அது. விமானம் மாயமாக மறைந்த போது அதில் 239 பேர் இருந்தார்கள். அந்த விமானம் எப்படி மாயமாக மறைந்திருக்கலாம் என்பதற்கு பலவிதமான தியரிகள் இன்றும் கூறப்படுகின்றன. 42 வயதான ரோஸ்லே குஸ்மின் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் தடமிலக்கம் 370 கடலில் தண்ணீருக்குள் போனது எப்படி என்பதை செய்தியாளர்களுக்கு விவரித்த போது எந்தவித ஓசையும் கேட்கவில்லை. இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக நூலருந்த பட்டம் போல அந்த விமானம் கடலுக்குள் செல்வதற்கு முன் புகை தெரிந்தது. அதன் பின்னர் பலமான அமில வாடை அடித்தது என்றும் கூறியிருக்கிறார். தாம் கூறுவது உண்மைதான் என குர்ஆனில் அடித்து சத்தியமும் செய்தார். விமானத்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தேடலாக மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் தடமிலக்கம் 370 தேடல் அமைந்திருந்தது. விமானத்தின் பாகங்கள் பெரிய அளவில் கிடைக்காத நிலையில் அந்த தேடலையும் விசாரணையையும் முடித்து கொண்டது மலேசிய அரசு. மலேசியா ஏர்லைன்ஸின் சம்பவத்துக்கு முன்னர் விமானியும் அதில் சென்ற பயணிகளும் மாயமாக மறைந்த சம்பவம் ஒன்று கொரியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் தடமிலக்கம் 007க்கு நடந்தது. அது 1983 ஆண்டு நடந்த சம்பவம். விமானம் கடலுக்குள் போனதாக கூறப்பட்ட கடல் பகுதியில் விமானத்தின் ஒரு சிறிய பாகங்கூட கிடைக்காத சம்பவம் அது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ரஷ்யாவுக்கு மேல் பறந்த விமானம் மாயம், பயணிகள் எங்கே என்ற பெயரில் காணொளி தொடராக 13 பாகங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளிகளை விமானத்துறை காணொளி தொடர்கள் என்ற பிளேலிஸ்டில் நீங்கள் பார்க்கலாம். மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் தடமிலக்கம் 370 தேடல் நீண்ட நாட்களாக வெவ்வேறு இடங்களில் நடந்தது. தேடலினால் பெரிதாக எந்த பலனும் கிட்டவில்லை. தற்போது ரோஸ்லே குஸ்மின் விமானம் தண்ணீருக்குள் போனதாக குறிப்பிடும் இடம் எங்கே உள்ளது? அந்த இடத்தைத்தான் நீங்கள் இப்போது திரையில் பார்க்கிறீர்கள். இந்த இடத்தின் சரியான லொக்கேஷனை தம்மிடமுள்ள ஜிபிஎஸ்ஸில் பதிவு செய்ததாக கூறியுள்ள அவர் தமது ஜிபிஎஸ்ஸையும் செய்தியாளர்களிடம் காண்பித்தார். காசா என்ற மலேசியன் என்ஜிஓ அமைப்பின் தலைவர் ஜேக்கப் ஜார்ஜ் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அதை மலேசிய பிரதமருக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்துள்ளார். மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் தடமிலக்கம் 370 மாயமாக மறைந்த சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக போகின்றன. இந்த ரோஸ்லே குஸ்மின் என்பவர் இதுவரை காலமும் இந்த விவரங்களை ஏன் வெளியிடவில்லை என்பதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை.